அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி இன்றைக்கான எபிசோடு நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது நம்ம யாருமே கெஸ் பண்ணலை இல்லையா, இந்த மாதிரி டைரக்டர் கொண்டு வருவார் அப்படின்னு. நிச்சயமாக நான் கெஸ் பண்ணலை. நான் ஆல்ரெடி இது காவேரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படி, அதெல்லாம் வந்து நடக்குது. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் வந்து நம்ம எதிர்பார்த்தது ஒரு விஷயத்துக்கு விடை கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து பாதியிலே நிற்கிது அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணிலா கிட்ட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து அவங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அவங்க இப்போ பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவ தான் என்னோடய பொண்டாட்டி, நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டப்போ எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அதை பார்த்துட்டு அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் விஜய் வந்து காவேரியை பார்க்க வர்றாரு. அப்போ மயங்கியிருப்பாங்க. ரூமில் போய் இப்போ தூங்க வச்சுட்டு வருவாரா அப்படிங்கிறது தான் யோசனை பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க வந்து முழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து விடமாட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு. கையில் அவங்க அம்மாவோட ரிங்கு, அந்த போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா, சாரி கைஸ்னு நம்மளோட டைரக்டர், அது ஏப்ரல் 1 அதுமா சாரி கைஸ்னரை போட்டு அவங்க அம்மா மோதிரமா, அது யாரோட அம்மா மோதிரம், விஜயோட அம்மா மோதிரமா, இதெல்லாம் என்னங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜயோட அம்மா மோதிரம்னு சொல்லி நீ உங்கள் அம்மா மோதிரம்னு போட்டு விட்டியே, மறந்துட்டியா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. விஜயால் என்ன பண்ணுறேன்னே தெரில. தாத்தா கேட்கும்போது சொல்கிறாரு, தாத்தா இதெல்லாம் அப்போ போட்டது தாத்தா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். நீ பண்ணி வச்ச வேலை இங்கே பாடுறா எந்த அளவில் வந்து நிற்கிது அப்படின்னு. தலைவலி வந்துடுது நீ வெண்ணிலாவுக்கு. விஜய் வந்து உட்காந்து நிதானமாக சொல்ல ட்ரை பண்ணுறாரு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு வேகத்தில் அதை வந்து சொல்லிட்டாரு. ஆமாம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது எனக்கு விஜய் சொன்னது. அது கனவாக இருக்க சான்ஸ் இல்லை. காவேரி தான் கனவு காண்றாங்க, விஜய் வந்து நெஞ்சத்தை தான் உண்மைதான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோதிரத்தை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அடப்பாவி, நம்ம போட்டது இதுதான். ஆனால் அவன் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா, அந்த நேரத்தில் கரெக்டு தான், விஜய் லவ் பண்ணார், உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது எதேச்சியாக வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அதையும் ஒத்துக்கிறார் இல்லையா, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வந்து இன்னொருத்தியோட புருஷன், நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை அவங்க எந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சரி விஜய் நான் வந்து இப்போ இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, இல்லை நீ எங்கேயும் போகாத இங்கே இரு, நான் உனக்கு நல்லா சரியானதுக்கப்புறமா நான் வந்து உனக்கு சொந்தக்காரவங்க இருக்காங்க, அவங்களோட சேர்த்து வை, உங்கள் மாமா வீட்டுக்கு நான் உன்னை அனுப்புகிறேன், நீ என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. அந்த மாதிரி தான் சொல்லுவார். ஏன்னா அவர்கிட்ட வந்து அனுப்பணுன்ற இது இல்லை இல்லையா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் வந்து இவரை தனியாக விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. விஜயோட நல்ல மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதை முறைப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா, அதுதான் பாயிண்ட்டு. அதை வந்து கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறதான். அதுக்கு அதை வந்து எப்படி விட்டுட்டு காவேரி கிட்ட வர்றாரு அப்படிங்கிறதா. காவேரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரைட்டு விஜய் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. வந்ததுக்கப்புறமா வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது தான் நிவின் கோவிலில் பார்க்குறாரு. அவங்க உட்காந்துருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோவில் லொக்கேஷன் மாதிரி தான் இருக்குது. யார் உட்காந்துருக்கிறது, நிவினும் காவேரியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து கோவில் லொக்கேஷன் மாதிரி தான் இருக்குது. அதனால் கோவிலுக்கு விஜய் வருவார், நிவின் வருவார் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு என்ன காவேரி இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் வந்து அந்த போஸ்ட்டு போட்டிருக்காங்க போல். ஆனால் உண்மையை விஜய் நிவின்கிட்ட சொன்னாங்களா சொல்லலையா அப்படிங்கிறது இப்போ எனக்கு கொஞ்சம் பிடிபடலை. ஏன்னா வெளியில் எங்கேயாவது போய் மயங்கி விழுந்து ஏதாவது ஒன்றுன்னா நம்ம அதை பற்றி கெஸ் பண்ணலாம். இப்போ கோவிலில் தான் நிவின் வந்து காவேரியை மீட் பண்ணுறாரு. என்ன காவேரி கோவிலுக்கு வந்தியா அப்படின்ட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அதுதான் எப்படின்னு புரியலை. அதாவது நிவினும் காவேரி மீட் பண்ணுறது தப்பு கிடையாது. நிவின் ஏன் சிரித்தார்,
அவள் சிரிப்புக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குது, அதுதான் நம்மளோட கேள்வியாக இருக்கு இல்லையா? அதை பற்றி தெரிஞ்சால் நமக்கு வந்து ஒரு கிளியர் கிடைக்கும். இப்போ காவேரியை பார்க்குறதுக்கு விஜய் வந்துகிட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி நிவின் வந்து வா காவேரி, நான் வந்து உன்னை விஜயை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா காவேரி? தெரியல. சொல்ல மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ நிவினோட காரில் ஏறி அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜய் இங்கே தனியாக இருக்கார். காவேரியை பார்க்க வராரு. அங்கே இருக்க மாட்டாங்க. அவர் காவேரி, என்ன காவேரி, நான் வர்றது வர உன்னால் வெயிட் பண்ண முடியலையா, நீ போயிட்டியா, சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி, நீ என்ன பேச வந்த என்கிட்ட சொல்லு அப்படின்னு காவேரி போனதுக்கப்புறமா வர விஜய் அங்கே உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். அதுதான் எமோஷ்னல் அப்படின்னு நமக்கு வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. எமோஷ்னல் யாருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு தான் எமோஷ்னல். விஜய் தான் எமோஷ்னல் ஆகுறாரு. காவேரி எமோஷ்னல் ஆனாலும் அது அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நிவின்னு ஒரு கேரக்டர் உள்ளே வராங்க. உள்ளே வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து அந்த பக்கம் டைவர்ட் ஆகிறாங்க. இந்த பக்கம் வந்து நிவின் கூட கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா விஜய் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. காவேரி ஃபோன் பண்ணுவார், எடுக்க மாட்டாங்க. என்னாச்சு காவேரி சொல்லு, நான் வந்து வெண்ணிலாக்கிட்ட நான் வந்து நமக்கு மேரேஜ் ஆனதை சொல்லிட்டேன் அப்படின்னு நான் சொல்லலான்னு வந்தேன், நீ என்ன விட்டுட்டு போயிட்ட, நான் வந்து வர்றதுக்குள்ளே ஏன் போனேன் அப்படின்னு அவராக பேசிகிட்டு இருப்பார். காவேரி என்ன பேசிகிட்டு இருப்பாங்க, நான் வர சொன்னேன், என்ன மாதிரி ஒரு சூப்பரான நல்ல விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வர சொன்னேன், நீங்கள் வந்து போயிட்டீங்களே, வரலையே அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான். இப்போ விஜய் காவேரி மீட் பண்ண வச்சுட்டா என்ன ஆச்சு, எதுக்கு என்ன வர சொன்னாங்க சொல்லுன்னு கேட்டு தெரிஞ்சுப்பார் இல்லையா விஜய்? அதனால தான் இந்த ஃப்ளாஷ்பேக் சீனை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன போட்டிருக்காங்க, நீங்கள் அப்பா ஆகிட்டீங்க இங்கே பாருங்கள் அப்படிங்கிறத காவேரி சொல்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அதனால வந்து விஜய் காவேரி இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு மீட் பண்ண மாட்டாங்க. ஃபோனில் கூட பேசுவாங்களா, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோவமாக இருப்பாங்க. என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு பதட்டத்தில் பரிதவிப்பில் விஜய் இருப்பார் அப்படிங்கிறதான். காவேரி விஜயும் 2 பேருமே ஒரு 1, 2, 3 எபிசோடுக்கு வந்து மீட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த எபிசோடை பார்த்து நான் என்னோடய கெஸ்ஸிங். ஆனால் பாவம் இப்போ யார் தெரியுமா, விஜய் தான். அவர் தனியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. காவேரிக்கிட்ட நிவின் வந்து பேசி கூட்டு போயிரு. ஆனால் காப்பி ஷாப்பு எங்கேயுமே கிடையாது, கோவிலில் தான் உட்காந்துருக்காங்க காவேரி. கஷ்டம்தான், யாருக்கு நம்ம என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா ஒரு இடி இடிக்கிறா, காவேரி இந்த பக்கம் ஒரு இடி இடிக்கிறா. விஜய் என்ன பண்ணுவார் பாவம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அதை தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதை சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் காவேரிக்கு அப்படிங்கிறது புரியுது. ஆனால் என்ன பண்ண முடியும், டைரக்டர் எப்படி வச்சுருக்காரு பாருங்களேன். 2 பேரை பிரித்து 6 நேரம் தொங்க விட்டு கதற விட்டு 2 பேரும் அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. விஜய் அந்த வீட்டுக்கு ஓடுறாரு, இந்த வீட்டுக்கு ஓடி வர்றாரு. காவேரி எங்கே பதட்டத்தில் இருக்காங்க. என்னங்க பண்ண முடியும்? வீட்டுக்கு போனோடனே கங்கா வாந்தி எடுக்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கங்கா மாசமாக இருக்க போகிறாங்க. அப்படி தான் கொண்டு வர போகிறாங்க. பார்ப்போம் என்ன மக்களே.